Hi and hello fighters. This is our channel, The Rural Fighters Fight to Learn. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் இது லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான டாபிக். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றின பேக்ரவுண்டு, இது எப்போ ஆரிஜின் ஆச்சு, இதை வந்து யார் காயின் பண்ணால், இந்த இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அவங்களுடைய சின்ன சின்ன லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தலாம், அவங்களுடைய ஒர்க்ஸ் பார்த்தலாம், அவங்களுடைய பீரியட்ஸில் என்ன வந்து டெவலப் ஆகிருக்கு, அவங்களுக்கு முன்னாடி என்ன டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் அதை பார்த்து அவங்களுடைய கான்டெம்பரரிஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய பேருக்கு யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதில் நிறைய ஆத்தர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி விட்ஸ்னால் என்ன, அவங்க அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாடி இருந்த குரூப் என்ன, அவங்களுக்கு அப்புறமா வந்த ரெவல்யூஷன் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போது த யூனிவர்சிட்டி விட்ஸ் இஸ் அ ஃப்ரேஸ் யூஸ் டு நேம் அ குரூப் ஆஃப் லேட் 16th century English playwrights and pamphleteers who were educated at the universities. For example, Oxford and Cambridge, and who became popular secular writers. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், த யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு குரூப்பு. அந்த குரூப் வந்து எப்போ இருந்தது அப்படின்னா 16th century இருந்த இங்கிலீஷ் பிளேரைட்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களாம் அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் எதில் வந்து எஜுகேட்டடாக ஆயிருக்காங்க அப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் அதில் இருக்கிற ப்ராமினென்ட் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் வேர் கிறிஸ்டோஃபர் மார்லோ, ராபர்ட் கிரீன் அண்ட் தாமஸ் நாஷ் ஃப்ரம் கேம்பிரிட்ஜ். ஸோ கேம்பிரிட்ஜிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்கள யார் அப்படின்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ இருக்கார், ராபர்ட் கிரீன் இருக்கார், அண்ட் தாமஸ் நாஷ் இருக்கார், அண்ட் ஜான் லில்லி, தாமஸ் லாட்ஜ் அண்ட் ஜார்ஜ் பீல் ஃப்ரம் ஆக்ஸ்ஃபோர்ட். ஸோ இவங்க ஜான் லில்லி, தாமஸ் லாட்ஜ் அண்ட் ஜார்ஜ் பீல் இவங்களாம் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த ஸ்காலர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டு யூனிவர்சிட்டியை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜிலேருந்து வந்த ஸ்காலர்ஸை மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து யூனிவர்சிட்டி விட்ஸில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்காத ஒருத்தர் வந்து அவுட்லேருந்து வராங்க அப்படின்னா அது யார் அப்படின்ட்டாங்கன்னா தாமஸ் கில் தான் சொல்கிறாங்க. அண்ட் த டேர்ம் யூனிவர்சிட்டி விட்ஸ் வாஸ் நாட் யூஸ்ட் இன் தேர் லைஃப் டைம். அதாவது இவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் அப்போ கிடையவே கிடையாது. அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் இட் வாஸ் காயின்ட் பை ஜார்ஜ் செயின்பெரி அப்படின்றாங்க. இவர் யார் அப்படின்னா 19th century நாவலிஸ்ட் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான், அதாவது யூனிவர்சிட்டி விட் அப்படின்ற ஒரு குரூப்பை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த சீன் பிஃபோர் த யூனிவர்சிட்டி விட்ஸ். அதாவது த யூனிவர்சிட்டி விட்ஸ்க்கு முன்னாடி இருந்த சீன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். த இங்கிலீஷ் ட்ராமா as it developed from the miracle place has an interesting history அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ட்ராமா வந்து எதில் இருந்துன்னா மிராக்கிள் பிளேஸ்லேருந்து தான் டெவலப் ஆகி வந்தது. அண்ட் அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றாங்க. அண்ட் இதை வந்து பிகின் பண்ணது, அதாவது இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ஸ்கூல் மாஸ்டர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கூல் மாஸ்டர்ஸ் லைக் உதல் அப்படின்றாங்க. அண்ட் இது வந்துட்டு லாட்டின் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாட்டின் பிளேஸ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து அடாப்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா தேர் பாய்ஸ் டு ஆக்ட் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இட் வாஸ் கண்டினியூட் பை த கோயர் மாஸ்டர் ஆஃப் செயின்ட் பால் அண்ட் த ராயல் அண்ட் த குயின்ஸ் சாப்பல் அப்படின்றாங்க. ஸோ இந்த கோயர் மாஸ்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ராமாவை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளேயில் ஆக்ட் பண்ணுறவங்களும் யார் அப்படின்னா கோயர் பாய்ஸ் ஆக்டர்ஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. And they begin with masks and interludes and the dramatic presentation of classic myths modeled after the Italians அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் இந்த மாஸ்க் அண்ட் இன்டர்லியூட்ஸ் இதிலிருந்து தான் அவங்களுடைய ட்ராமட்டிக் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. பட் சம் ஆஃப் தெம் லைக் ரிச்சர்ட் எட்வர்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவரும் வந்துட்டு ஒரு காயர் மாஸ்டர் ஆஃப் த குயின்ஸ் சாப்பல் இன் 1561 அப்படின்றாங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஒரு காயர் மாஸ்டர் தான்.
இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கிலீஷ் கண்ட்ரி லைஃப் அண்டு சாசருடைய ஸ்டோரிஸ்லாம் எடுத்து இந்த ட்ராமாலாம் எனாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த இது கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வராங்க. இவங்க எல்லாம் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரெகுலர் பிளே ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் யார் அப்படின்னா கிட், நாஷ், லில்லி, பீல், கிரீன் அண்ட் மார்லோ, இவங்கள எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க. They were brought the English drama to the point where Shakespeare began to experiment upon it. ஸோ இவங்க தான் வந்து அந்த ரெகுலர் பிளே அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாப்பிக்காக வந்து த எமர்ஜென்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி விட்ஸ், அதை பார்க்க போகிறோம். தீஸ் ரெகுலர் ட்ராமட்டிஸ்ட்ஸ் ஆர் நோன் ஆஸ் யூனிவர்சிட்டி விட்ஸ். ஸோ இந்த ரெகுலர் ட்ராமட்டிஸ்ட், அதாவது ரெகுலர் பிளே ரைட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. They were the learned men with university degrees and were associated with the University of Cambridge or of Oxford. So next point, they electrified their plays with Renaissance humanism and the pride of patriotism அப்படின்றாங்க. அதாவது அவங்களுடைய பிளேஸ் மேக்ஸிமம் எதை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெனைசான்ஸ் ஹியூமனிசம் அண்ட் த ப்ரைட் ஆஃப் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாருமே அந்த குரூப்பை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிலரை வந்து ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த சன்னை சுற்றி இருக்கிற அந்த ஸ்டார்ஸை வந்து டினோட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் அவங்க தான் மெயின், இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்துட்டு ரேங்கிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டார்ஸ் வந்து யாரெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜான் லில்லி சொல்கிறாங்க, தாமஸ் கிட் சொல்கிறாங்க, ஜார்ஜ் பீல், ராபர்ட் கிரீன், தாமஸ் லாட்ஜ் அண்ட் தாமஸ் நாஷ்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து எதை சென்ட்ரல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சன் அப்படின்ற கிறிஸ்டோஃபர் மார்லோ அப்படின்னு ஒரு பிளே ரைட் சொல்கிறாங்க. கிறிஸ்டோஃபர் மார்லோ தான் இது வந்து ஹெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து யூஸ்வலி ஆக்டர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்றாங்க. இவங்க ஆக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராமட்டிஸ்ட் அப்படின்ற பிளே ரெண்டையுமே வந்து ரோல் பண்ணுறாங்க. அதனால தான் ஸோ இவங்க வந்து அந்த பிளேவை ரைட் பண்ணும்போது ஆக்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மட்டும் யோசிக்காமல் அந்த ஆடியன்ஸோடைய லவ் ஃபார் ஸ்டோரிஸ் அண்ட் பிரேவ் ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து யோசிச்சு தான் இதை எழுதுகிறாங்க. ஸோ அண்ட் அட் த பிகினிங் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ஓல்டு பிளேஸை வந்து ரிவைஸ்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க வந்து இண்டிபெண்ட் ரைட்டர்ஸாக மாறியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்தோடனே இமிட்டேட் பண்ணியிருக்காங்க, அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் அவங்க ஓனாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு லாங்குவேஜுக்கு உண்டான ஸ்கில்லும் இது தான். ஃபஸ்ட்டு நம்ம இமிட்டேட் பண்ணணும் அண்ட் தென் நம்ம ஓனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் லாங்குவேஜோடைய ஃபஸ்ட்டு ஸ்கில். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க எல்லாருமே எப்படின்னா தே ஆஃபன் ஒர்க் டுகெதர், எப்போவுமே வந்துட்டு ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆஸ் ஷேக்ஸ்பியர் ஒர்க் வித் மார்லோ அண்ட் ஃப்ளெச்சர். ஸோ ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆஃபன் வந்து மார்லோ அண்ட் ஃப்ளெச்சர் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து அந்த கொலாபரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்றவங்களும் எப்போவுமே மேக்ஸிமம் ஒன்றா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தே ஹேட் அ காமன் ஸ்டோர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றாங்க. அதாவது அவங்க வந்துட்டு காமனாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க, அதுலேருந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், ஸ்டோரிஸ் இதை எல்லாமே எடுத்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுடைய மேக்ஸிமம் பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பீட்டடான கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை தீமாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னா த ரொமான்டிக் இன் தயர் ஆட்டிடியூட் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெப்ரசன்டட் த ஸ்பிரிட் ஆஃப் த ரெனைசான்ஸ் அப்படின்றாங்க. த ரெனைசான்ஸ் அப்படின்ற பீரியடோட ஸ்பிரிட்டுமே அவங்களுடைய பிளேயில் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு வந்து ஒரு பிகினிங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக இதனுடைய சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இர்ரெகுலர் அண்ட் ஷார்ட் லிவ்ஸை தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷம் வந்து வாழலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றின அந்த என்ன சொல்கிறது இந்த யூனிவர்சிட்டி விட்ஸோடைய ஓவரால் பிளே பற்றி ஒரு ஓவரால் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா அப்படின்னா எட்வர்ட் ஆல்பர்ட் அப்படின்றவர் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இந்த எட்வர்ட் ஆல்பர்ட் யார் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதினவர். இந்த ஒர்க் வந்துட்டு 1979 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இவர் தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி விட்ஸை பற்றின ஒரு ஓவரால் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தேர் வாஸ் அ ஃபாண்ட்னஸ் ஃபார் ஹீரோயிக் தீம்ஸ்.
அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹீரோயிக் தீமை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்லேருந்து சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் த லைஃப்ஸ் ஆஃப் கிரேட் ஃபிகர்ஸ் லைக் முகமது அண்ட் டம்பர்லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட்டாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹீரோயிக் தீம்ஸ் நீடட் ஹீரோயிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ தீம் நெக்ஸ்ட் வந்து ஹீரோயிக் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு அது வந்து லென்த்தி அண்ட் வெரைட்டி இது எல்லாமே மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்டாக வந்து த ஸ்டைல் ஆல்சோ வாஸ் ஹீரோயிக். ஸோ தீம் அண்ட் அதனுடைய ட்ரீட்மெண்ட் ஸ்டைல் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து அந்த ஹீரோயிக் தீமை வச்சு தான் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த தீம்ஸ் வேர் யூஸ்வலி ட்ராஜிக் இன் நேச்சர் அப்படின்ட்டாங்க. ஸோ ஹீரோயிக் அப்படின்ட்டாலே அந்த ஹீரோயிசம் இதெல்லாம் வந்து நம்ம ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது அப்படின்னா இந்த ட்ராஜிக் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து இவங்களுடைய பிளேயில் மெயின் ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் த ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ரைட்டர்ஸ் ஆஃப் ரியல் காமெடிஸ் இஸ் லில்லி அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ லில்லி அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணும்போது அவர் வந்து அந்த காமெடிஸ் அப்படின்ற அந்த ஜான்ரையில் வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபையாக இருக்கார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு their இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள போக போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு தனியாக வந்து யூனிவர்சிட்டி விட்ஸில் இருந்த ஒவ்வொரு பிளே ரைட்ஸை பற்றியும் அவங்கள பற்றின ஒரு ஓவரால் ஜிஸ்ட் மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நேம் வந்து ஜான் லில்லி வராரு. இவர் வந்து 1554 to 1606 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ இவரை பற்றி அதை ஒரு பாயிண்ட் சொல்ல போகணும் அப்படின்னா இவர் தான் இந்த காமெடி அப்படின்ற இதில் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது வந்து நம்மளுடைய ஜான் லில்லி அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து ஒரு மாதிரி ரிஃபைன்ட் ஆஃப் ஸ்டோன், பாலிஸ்டு ஸ்டைல், நிம்பிள் வெட் அண்ட் ஃபெமினைன் டெலிகசி அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு அவருடைய அந்த காமெடியில் வந்து ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பாப்புலர் காமெடிஸ் ஆஃப் கிராஸ் ஹியூமர், வல்கர் விட்டிசிசம் அண்ட் ரஃப் பிளஸ்டர் அண்ட் கோஸ்மித். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதில் ஹியூமரே அதிகமாக வந்துட்டு மிங்கிள் ஆகிருக்காது. ஸோ இவர் தான் வந்து அதை ரிஃபைன் பண்ணி அதனுடைய டோனை ரிஃபைன் பண்ணி அதனுடைய ஸ்டைலை பாலிஷ் பண்ணி காமெடி அப்படின்றதுக்கு கரெக்டான ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்றாங்க. அண்ட் தென் த பியூர்வேயர் டு த குயின் அண்ட் ஹர் கோர்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே சொல்கிறாங்க. அண்ட் தென் his plays were performed by the boy actors of St. Paul's and the சாப்பல் ராயல் அப்படின்றாங்க. ஸோ இவருடைய பிளேஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பாய் ஆக்டர்ஸை வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த பாய் ஆக்டர்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னா செயின்ட் பால்ஸ் அண்ட் த சாப்பல் ராயல் அப்படின்ற பிளேஸ்லேருந்து வரவங்களை வச்சு இது பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ ரோட் 8 plays அப்படின்றாங்க. இவர் வந்து டோட்டலாக 8 plays எழுதியிருக்காரு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் காம்பஸ், என்டிமியன் அண்ட் கேலத்தி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட்டு நோன் பிளேஸ் அப்படின்றாங்க. அண்ட் இவர் வந்துட்டு ஹிஸ் பிளேஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா அலிகோரிக்கல் அண்ட் மித்திக்கல் இன் டோன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் நேமு. நெக்ஸ்ட்டு வந்து ரியலிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் தென் மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மோர் ஆர் லெஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய பிளேஸ் டோட்டலாக வந்து எந்த இயர்க்குள்ளே வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா 1584 to 1594 வரைக்கும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த 10 இயர்ஸ்க்குள்ளே தான் இவருடைய அந்த 8 பிளேஸுமே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நம்ம என்ன சொல்ல அப்படின்னா he fused together prose and poetry, humor and romantic imagination அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அந்த ப்ரோஸையும் போய்ட்ரியும் சேர்த்து அவருடைய பிளேயை வந்து நரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஹியூமர் அண்ட் ரொமான்டிக் இமேஜினேஷன் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் அவருடைய ஒர்க்கில் வந்து நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதே தான் லில்லி வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்டு ப்ரோஸ் அஸ் த மீடியம் ஆஃப் காமெடி அப்படின்றாங்க. ஸோ காமெடிக்கு வந்து ப்ரோஸ் அப்படின்றத ஒரு முக்கியமான மீடியமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஹை காமெடி அப்படின்ற ஒரு இதை வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கொடுத்தது வந்து இவர் தான் அப்படின்றாங்க. அண்ட் தென் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரேஸ் மேக்கர் இன் இங்கிலீஷ் அப்படின்றாங்க. லில்லி இஸ் த ஃபர்ஸ்ட் கிரேட் ஃப்ரேஸ் மேக்கர் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃப்ரேஸை வந்து அவரே காயின் பண்ணுறதுனால வந்து இவங்களே இப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக என்ன நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா he added to drama the feminine qualities of delicacy, grace
charm and subtlety அப்படின்றாங்க. And he raised the drama to the level of literature by giving it a high intellectual tone அப்படின்றாங்க. ஸோ ட்ராமா அப்படின்றது அந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தன் பீரியடுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி பொயட்ரியை ஒரு காலத்தில் வந்துட்டு அவங்க வந்து பெரிய விஷயமாவே எடுத்துக்கல, மதர் ஆஃப் லைஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராமாவும் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ட்ராமா அப்படின்றதுலையே இந்த காமெடி அப்படின்ற ஜென்ரவை வந்து யார் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வித்தவுட் டவுட் ஜான் லில்லி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி விட்ஸில் வந்து நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா ஜார்ஜ் பீல் அப்படின்றாங்க. இவர் வந்துட்டு 1558 பிறந்து 1579 வந்து இறந்துருக்காரு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து லண்டனில் பிறந்திருக்காரு. அப்புறம் இவரோட எஜுகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் அட் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்றாங்க. கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது எஸ்எஸ் ஆஃப் ஏலியாலேயே அவர் ஒரு எஸ்ஏ எழுதியிருப்பார்ல, கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இதை வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு. பிகாஸ் இவங்க எல்லாருமே வந்து கான்டெம்பரரிஸ் அப்படின்றதுனால ஸோ இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய மேஜர் பிளேஸ் எல்லாம் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஷ், இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் காமெடி அப்படின்றாங்க. த ஃபேமஸ் க்ரானிக்கல் ஆஃப் கிங் எட்வர்ட் த ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. இது வந்து க்ரானிக்கல் பிளே அப்படின்ற ஜென்ரக்கு கீழே வந்து பிளேஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒர்க் த ஓல்டு ஒய்ஃப்ஸ் டேல், இது வந்து ஒரு சட்டையர்னு சொல்கிறாங்க. அண்ட் த லவ் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் ஃபேர் பித்திசாப் அப்படின்றாங்க. அண்ட் இவர் வந்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பிளேஸ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பீல்ஸ் ஸ்டைல் கேன் பி வயலேட் டு த பாயிண்ட் ஆஃப் அப்சர்டிட்டி அப்படின்றத நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. And he can handle his blank verse with more ease and variety than was common at the time அப்படின்றாங்க. ஸோ இந்த blank verse அப்படின்றத வந்துட்டு இவரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்றாங்க. இவர் ரொம்பவே ஃப்ளூயண்ட் and he was humor and a fair amount of pathos அப்படின்றாங்க. இவர் வந்து அந்த ஹியூமராக இருக்கட்டும், அந்த pathos இதை எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. And next point, Peele has left behind a pastoral, a romantic tragedy, a chronicle history, a kind of mystery play and romantic literary satire. இது எல்லாமே வந்து இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இவருடைய பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேக் இன் ட்ராமட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. அந்த ட்ராமட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுடைய பிளேயில் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்றாங்க. ஹிஸ் blank verse is in the pastoral tradition of the country அப்படின்றாங்க. ஸோ இவர் அந்த blank verse-ஐயுமே பார்த்தீங்கன்னா அந்த pastoral tradition அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ஹி மேட் நோ ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றாங்க. ஸோ இவர் எல்லா ஒர்க்கையும் வந்துட்டு இமிட்டேட் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. மேபி டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கலாம், இல்லை ரிவைஸ் பண்ணி எழுதியிருக்கலாம். பட் நோ ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் லில்லி ஆர் மார்லோ. லில்லி அண்ட் மார்லோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இமிட்டேட் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அவங்க வந்துட்டு இண்டிபெண்ட்டாக நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவர் பீல் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கையுமே எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இவருடைய கமாண்ட் ஆஃப் இமேஜரி அண்ட் லாங்குவேஜ் இந்த விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரொம்பவே ஃபேமஸாகவும் ரொம்பவே ஹானரபிள் பிளேஸை வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ராபர்ட் கிரீனை பார்க்க போகிறோம். இவர் வந்து 1558 இருந்து 1592 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்து 5 பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. ஃப்ரியோ பேக்கன் அண்ட் ஃப்ரியோ பங்கி அப்படின்றதுமே அண்ட் த ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேம்ஸ் த ஃபோர்த்துமே எழுதியிருக்காரு. ஸோ இதை வந்து அவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் இவரை வந்து இந்த நேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, யூனிவர்சிட்டி வீட்டில் இன்னொரு தாமஸ் நேஷ்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா த ஹோமர் ஆஃப் விமன் அப்படின்னு இவரை சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பிளே ரைட் யாரை பார்க்குறோம் அப்படின்னா தாமஸ் நேஷ் பார்க்குறோம். இவர் வந்து 1558 to 1625 வரைக்கும் இருந்திருக்காரு. நேஷ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிஸ் ஃபிக்ஷன் தேன் ட்ராமா அப்படின்றாங்க. ஸோ நேஷ் அப்படின்னாலே அவர் வந்து ஃபிக்ஷன் ஜான்ரில் தான் நிறையா வந்து ஃபேமஸாக இருக்கார். ஈவன் அவர் ட்ராமா எழுதியிருந்தாலுமே அந்த ஃபிக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பிளே வந்து ரோல் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஃபினிஷ்டு மார்லோஸ் டிடோ அப்படின்றாங்க. ஸோ மார்லோவுடைய டிடோ அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணது இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவருடைய ஒன்லி சர்வைவிங் பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம்மர்ஸ் லாஸ்ட் வில் அண்ட்
டெஸ்டமெண்ட் அப்படின்றாங்க. இது வந்து 1592ல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சட்டரிக்கல் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விட்டா வந்து நம்ம தாமஸ் லாட்ஜ் பார்க்குறோம். இவரும் 1558 to 1625 வரைக்கும் தான் இருந்திருக்காரு. அக்கார்டிங் டு நிக்கோல், லாட்ஜ் வந்து இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்லேயே வந்து கடைசியாக இருக்கிற ஒரு லாட்ஜ் தான் அப்படின்னு வந்து இந்த நிக்கோல் அப்படின்றவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து இவர் யார் அப்படின்னா கேவ் நத்திங் ப்ராக்டிக்கல் டு த தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் ஒன்லி பிளே இஸ் த வுண்ட்ஸ் ஆஃப் சிவில் வார். இவருடைய ஒரே ஒரு பிளேன்னு சொல்ல போனோம்னா த வுண்ட்ஸ் ஆஃப் சிவில் வார் அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறாங்க. அண்ட் ஹீ ப்ராபபிளி கொலாபரேட்டட் வித் ஷேக்ஸ்பியர் இன் ஹென்ரி VI அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து ஷேக்ஸ்பியர் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எந்த பிளேக்காக அப்படின்னா ஹென்ரி VI அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு சீஃப் பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ் காமிக் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் அப்படின்றது தான் ஒரு சீஃபான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் லாட்ஜுக்கு. இவ்வளோ பேர் தான் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸில் வராங்க. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா தாமஸ் கிட்டையும் கொண்டு வராங்க. பிகாஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜில் படித்த அந்த எஜுகேட்டட் ஸ்காலர்ஸை மட்டும்தான் யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா தாமஸ் கிட்டையும் வந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து ரேராக தான் தாமஸ் கிட்ட ஆட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கும்போது இந்த 6 மெம்பர்ஸுமே வருவாங்க. ஆனால் வந்து பர்டிகுலராக கேட்கும்போது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி கேட்கும்போது இட் வில் டிஃபர். பட் ஓவராலாக பார்க்கும்போது தாமஸ் கிட் அப்படின்றவரும் இதில் வருவார். ஸோ தாமஸ் கிட் வந்து 1558 to 1594 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1580s எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ட்ராமட்டிஸ்ட் வந்து நம்ம தாமஸ் கிட். அண்ட் இவருடைய இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸில் என்னென்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஹீரோனிமோ அப்படின்றது ஒரு ஒர்க். அண்ட் ரொம்பவே ஃபேமஸான எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒர்க்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்றது. அண்ட் சாலிமன் அண்ட் பர்சிடா அப்படின்ற ஒர்க்கையும் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அனானிமஸாக தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எந்த ஒரு நேமுமே மென்ஷன் பண்ணாமல் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அனானிமஸாக எழுதிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம், அதாவது இவர் தான் எழுதினார் அப்படின்றது எல்லாமே எதிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஹேவுட் அப்படின்ற ஒரு ரைட்டர் இருக்கார். அவரும் எழுதுனா அப்பாலஜி ஃபார் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒர்க் மூலியமாக, அதாவது அந்த ஒர்க்கில் வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதிலிருந்து வந்த ரெஃபரன்ஸ்னால தான் இந்த ஒர்க்கில் வந்து நம்ம தாமஸ் கிட் எழுதுனது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அண்ட் இந்த ஒர்க் அப்பாலஜி ஃபார் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1612 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தாமஸ் கிட் வந்து இன்னொரு ஒர்க்கையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா டெசோ அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதின பேட்ரே டி ஃபேமிக்லியா அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. என்ன டைட்டிலில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் ஃபிலாசபி அப்படின்ற ஒரு டைட்டிலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எந்த இயரில் அப்படின்னு பார்த்தா 1588 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய இன்னொரு ஒர்க்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஏர்லி வெர்ஷன் ஆஃப் ஹேம்லெட் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து அந்த இது வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது அது இப்போதைக்கு இல்லை. பட் வந்து சில ரெஃபரன்ஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஏர்லி வெர்ஷன் ஆஃப் ஹேம்லெட் வந்து தாமஸ் கிட் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவருடைய அந்த ட்ராமட்டிஸ்ட் அப்படின்ற அந்த கரியர் வந்து எந்த இயர் ஸ்கூலில் வந்து இருந்தது அப்படின்னா 1585 to 1590. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேர் கலெக்டிவ் கான்ட்ரிபியூஷன். ஸோ அவங்க வந்து ஓவராலாக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஐ மீன் அந்த எலிசபெத்தன் ஏஜில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். த யூனிவர்சிட்டி விட்ஸ் மேட் த ட்ராமா மோர் பாப்புலர். ஸோ ட்ராமா அப்படின்ற ஒரு ஜென்ராவை வந்து அவங்க ரொம்பவே பாப்புலரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் தே மேட் இட் நேஷ்னல் அண்ட் ஃபுல் வித் பேட்ரியாட்டிக் ப்ரைட் அப்படின்றாங்க. அண்ட் தென் தே ஃபில்ட் இட் வித் ஹியூமனிசம் அண்ட் ரெனசான்ஸ் ஸ்பிரிட் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து முக்கியமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஹியூமனிசம் அண்ட் ரெனசான்ஸ் ஸ்பிரிட்டை வந்து டினோட் பண்ணுறாங்க. அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட ஒர்க்கில் அவங்க எழுதியிருக்காங்க. த இங்கிலீஷ் ட்ராமா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தேர் ஹேண்ட்ஸ் ரெகக்னைஸ்ட் இட்ஸ் பொட்டென்ஷியாலிட்டிஸ் அண்ட் எக்ஸுபரன்ஸ். ஸோ இவங்க ஹேண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ட்ராமா, இங்கிலீஷ் ட்ராமா அப்படின்ற ஒரு ஜென்ராவே வந்து பெருசாக வந்து அதனுடைய பொட்டென்ஷியாலிட்டிஸை வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்றாங்க. அண்ட் தென் தே ரோட் எவ்ரி டைப் ஆஃப் ட்ராமா. ஸோ அவங்க மேக்ஸிமம் எல்லா டைப் ஆஃப் ட்ராமாவுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. தே ரோட் கிளாசிக்கல் பிளேஸ், கோர்ட்லி காமெடிஸ், ஃபார்சஸ், குரோனிக்கல் பிளேஸ், மெலோ ட்ராமாஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் முக்கியமாக வந்து தே ஃபியூஸ்டு வேரியஸ் எலமெண்ட்ஸ்.
ஸோ இவங்க நிறைய விஷயத்த ஃபியூஸ் பண்ணாங்க, அதாவது ஒன்றா சேர்த்து வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு சச் ஆஸ் பாப்புலர், கோர்ட்லி அண்ட் அகாடமிக், இந்த விஷயத்தில் இருந்த எல்லாத்தையும் சேர்த்து நிறைய விஷயத்த வந்து அவங்க ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. தே ஃபுல்ஃபில்டு த நீட் ஃபார் த எலிசபெத்தன் ஆடியன்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான், இவங்க வந்து அந்த ஆக்டர்ஸ் சைட்லேருந்து மட்டும் பார்க்காம அங்கேருந்து அந்த ஆடியன்ஸையுமே கன்சிடர் பண்ணி அவங்களுடைய பிளேவை வந்து அவங்களுடைய ட்ராமாவை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் தே கேவ் த்ரில், ஆக்ஷன், சென்சேஷன், ஹியூமர் அண்ட் மியூசிக். ஸோ இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ராமாஸில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், சென்சேஷன், ஹியூமர் அண்ட் மியூசிக், இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்களோட தீம் வந்து ஹீரோயிக் அப்படின்ற ஒரே ரீசன்னால இத்தனை விஷயமே அவங்க வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே கேவ் ஃபுல் ஃப்ளெஜ்டு கேரக்டர்ஸ் அண்ட் பிளாட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் அண்ட் பிளாட்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. தோ தேர் பிளாட்ஸ் வேர் லூஸ், தே வேர் வெல் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்றாங்க. ஸோ அந்த பிளாட் எப்படி இருந்தாலுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றாங்க. They paved the way for the romantic comedy and the historical drama. ஸோ அந்த ரொமான்டிக் காமெடி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க அப்படின்றாங்க. தென் லில்லி அண்ட் பீல் ப்ரிப்பேர்ட் த கிரவுண்ட் ஃபார் ரொமான்டிக் காமெடிஸ். ஸோ இந்த லில்லி அண்ட் பீல் இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ரொமான்டிக் காமெடிஸை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, இனியும் வந்து மக்களுக்கு வந்து ரீச் பண்ணுற மாதிரி அவங்க வந்து க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் மார்லோ அண்ட் கிரீன் ப்ரிப்பேர்ட் த கிரவுண்ட் ஃபார் த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ட்ராஜிக் பிளேஸ் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ட்ராஜிக் பிளேஸை வந்து யார் மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா மார்லோ அண்ட் கிரீன் வந்து இது பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மார்லோ ரெவல்யூஷனைஸ்டு த கான்செப்ட் ஆஃப் மெடிவல் ட்ராஜடி. ஸோ இந்த மெடிவல் ட்ராஜடி அப்படின்றத நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போனவர் யார் அப்படின்னா மார்லோ தான். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக தே ரிஃபைன்ட் வேர்ஸ் அண்ட் மேட் இட் சூட்டபிள் டு ட்ராமட்டிக் ஆக்ஷன். ஸோ வேர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பொயட்ரி அப்படின்ற ஜென்ரேக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து இவங்க அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ரிஃபைன் பண்ணி ட்ராமாவில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இங்கே ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக தே ஆல்சோ இம்ப்ரூவ்ட் பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் த ஆர்ட் ஆஃப் கேரக்டரைசேஷன் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணது வந்து இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் தான் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ்லேருந்து வந்து இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து எல்லா ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம காணாமல் போயிட்டாங்க. அவங்களாம் வந்து கொஞ்ச நாள் தான் வாழ்ந்துருக்காங்க, அதுக்கப்புறம் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 16th century லாஸ்ட் டிகேட்ஸ்லேயுமே 17th century ஃபஸ்ட் டிகேட்ஸ்லேயுமே வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து அவங்க டிஸப்பியர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க்கோ இல்லை அவங்களுடைய எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து அது மேக்ஸிமம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அதை நான் விட்டுருந்தேன் அப்படின்னாலோ நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ்னால நானும் தெரிஞ்சுக்குவேன், அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸுமே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி உண்டான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். And I will meet you with my next video. Until Tata, take care, bye. This is our channel, The Rural Fighters Fight to Learn.